அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பார்வையில் நேர்வழி பெற்றவர்கள் என்றால் யார்? அல்லாஹுல் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிட்ட சில நபர்கள் இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார். நேர்வழி பெற்றவர்களுடைய தன்மையையும் அவன் விவரிக்கின்றான். நாம் நேர்வழி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தன்மைகள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நேர்வழி பெற்ற மக்களுடைய தன்மைகளாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன தன்மைகளை குறிப்பிடுகின்றானோ அந்த தன்மைகள் அனைத்தும் நம்மிடத்திலேயும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் நேர்வழி பெற்றவர்களாக முடியும். சூரத்துல் ஃபாத்தியாவில் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றோம். சூரத்துல் ஃபாத்தியா ஓதாத தொழுகை எதுவுமே கிடையாது. அப்படித்தானே? எந்த தொழுகையில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதப்படலையே அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதாதவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. எல்லா ரக்காயத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்தியாவை கட்டாயம் நாம் ஓத வேண்டும், ஓதிக்கொண்டிருக்கிறோம். அந்த சூறாவில் நாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு பாக்கியத்தை கேட்கிறோம். ஒரே ஒரு பாக்கியத்தை தான் கேட்கிறோம். அது என்ன பாக்கியம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை யா அல்லாஹ் நீ காட்டுவாயாக. அல்லாஹ் நமக்கு நேரான வழியை காட்டிவிட்டால் அதைவிட பெரும்பாக்கியம் எதுவுமே இல்லை. எனவேதான் அந்த அத்தியாயத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அது என்ன? நேரான வழியை எங்களுக்கு நீ காட்டுவாயாக. இந்த குர்ஆன் அருளப்பட்டது கூட நேரான வழியை காட்டுவதற்காக தான். இந்த ரமலான் மாதத்தில் நாம் தொழுகின்றோம், வணக்க வழிபாடுகளை அதிகமாக நிறைவாக செய்கின்றோம். மற்ற மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பிக்கப்பட்டிருக்கு. எதனால? இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டியாக. இப்போ நேர்வழி என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை அவன் நமக்கு தர வேண்டும் என்றால் நாம் அவன் அருளி இருக்கக்கூடிய வேதமாகிய அல் குர்ஆனில்
நேர்வழி என்றால் எது என்பதை சிந்தித்து அந்த நேர்வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் கண்டிப்பாக குர்ஆன்ல சொல்லியிருக்கான், நேர்வழி எது, நேர்வழி பெற்ற மக்கள் யார், அவர்கள் எப்படி நடப்பாங்க, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல தெளிவுபடுத்தி இருக்கிறான். அதைத்தான் நம்ம இன்றைய உரையில் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஹிதாயத், சரியான வழி, சரியான பாதை. எது சரியான பாதை? சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஸாலிகல் கிதாப், இந்த வேதம் லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல்லில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது நேரான வழியை காட்டும். யாருக்கு குர்ஆன் நேர்வழியை காட்டும்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களுக்கு இது நேரான வழியை காட்டும். அந்த நேர்வழியை பெற்ற அந்த தக்வாதாரிகள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த மக்கள், அவர்கள் யார்? குர்ஆன் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டும். அந்த நேர்வழியை பெற்ற மக்கள் யார் அப்படின்னு பார்த்தா அதை அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அந்த இறையச்சம் உள்ளவருடைய பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்துகிறான். அல்லதீன யுமினூன பில் கைப், முதலாவது சொல்கிறான், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். வயுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். இதோட 3 விஷயம் சொல்லியிருக்கோம். முதல் என்ன சொன்னோம்? மறைவாடு விஷயத்தை அவர்கள் நம்புவார்கள். இரண்டாவது என்ன சொன்னோம்? தொழுகை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். மூன்றாவது என்ன? நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவு செய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தன்மைகளை சொல்றான். வமிம்மா வயுமினூன பிமா உன்ஸில இலைக்க வமா உன்ஸில மின் கப்லிக், உங்களுக்கு அருளப்பட்டதையும் உங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்களையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன், அதுதான் ஹிதாயத், அதுதான் அல்லாஹ் காட்டக்கூடிய வழி. அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னா, என்னுடைய தூதர் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னால், அது உங்களுடைய அறிவுக்கு புலப்படுதா புலப்படலையா, உங்களுடைய லாஜிக்கு ஒத்து வருதா ஒத்து வரலையா, இப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஒரு செய்தியை சொன்னால், அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் நம்பிவிட வேண்டும். கைபை நம்புவது என்றால் அதுதான், மறைவானதை அவர்கள் நம்புவார்கள். மறைவானதுன்னா என்ன? நம்ம அறிவுக்கு எதெல்லாம் தெரியுதுல எல்லாமே மறைவானது தான். நம்ம அறிவுக்கு என்னென்னலாம் தெரியலையோ அது எல்லாமே மறைவானது தான். எது நமக்கு தெரியுமோ அது மறைவானது இல்லை. இப்போ இந்த ஃபோனை நீங்கள் பார்க்குறீங்க, இது கைபா? இது கைப் இல்லை, ஏன்னா இது நமக்கு தெரியுது. கைபுனா என்ன? தெரியாதது. தெரியாதது இருக்கே அது மறைவானது. அப்போ நேர்வழி பெற்ற மக்களுடைய பண்பு என்னன்னு சொன்னால், அவங்க மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வாங்க. யார் மறைவான விஷயத்தை நம்ப மாட்டா? காஃபிர்கள் நம்ப மாட்டாங்க. இப்போ கூட பாருங்க, சொர்க்கத்தை மறுப்பான், நரகத்தை மறுப்பான், கபருடைய வாழ்க்கையை மறுப்பான். ஏன்? அதெல்லாம் யார் பார்த்தா? அவன் அறிவுக்கு ஒத்து வரல. நாம சொர்க்கத்தை நம்புகிறோம், நரகத்தை நம்புகிறோம், மறைவான விஷயங்கள்லாம் நம்புகிறோம், கபருடைய வாழ்க்கையெல்லாம் நம்புகிறோம். ஆனால் முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டே கபருடைய வாழ்க்கையை இல்லைன்னு மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது தெரியுமா? முஸ்லீம் சமூகத்திலேயே கபருடைய வாழ்க்கையெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சாரார் இருக்கிறாங்க. காதியானிகளுடைய நம்பிக்கை பண்ணால் அதுதான். அப்போ என்ன? அவங்க எது ஹிதாயத், எது நேர்வழிங்கிறத புரியலை. இந்த தனக்கு தெரியாத விஷயத்தில் தான் அறிவை புகுத்துவாங்க. கபருடைய வாழ்க்கை நமக்கு தெரியல,
அது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லிட்டா நம்பிட்டு போகணுமா இல்லையா? இப்போ குரான்ல இருக்கு, மன்னரைன்னு ஒரு வாழ்க்கை இருக்குப்பா, அங்கே விசாரணை உண்டு, அங்கே சில தண்டனைகள் தரப்படும், நல்லவங்களா இருந்தால் புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்குவாங்க. தெளிவான ஆதாரம் குரான்லையும் ஹதீஸ்லையும் இருக்கு. அப்போ ஒரு நேர்வழி பெற்ற மனுஷனா இருந்தா அது ஒரு மறைமுகமான வாழ்க்கை. சில கேள்விகள் தான். எதனால் இதை மறுக்கிறான்? கபருடைய வாழ்க்கைய அவன் பெருசா அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு சில கேள்விகளை கேட்பான். ஆனா அது அறிவாளித்தனமான கேள்வி இல்லை, அது முட்டாள்தனமான கேள்வி. கபருடைய வாழ்க்கை இல்லை, ஏன்பா இல்லை அப்படின்னு கேட்டா, ஆமா எத்தனை பேர் நெருப்புல எரிஞ்சு சாம்பலாகி செத்துடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் கபர் எங்க? நம்ம மௌத்தா போனால் நம்மளை கபரில் போட்டு மண்ணில் போட்டு புதைக்கிறாங்க, கபர் இருக்கு. எரிஞ்சு சாம்பல் ஆகுறானே அவனுக்கு கபரே இல்லையே. கடல்ல உளுந்து சாவுறானே அவனுக்கு கபரே இல்லையே, கடல் தானே அவனுக்கு. எத்தனை பேர் மீன் வயிற்றுக்குள்ள போயிடுறானே, மீன் வயிற்றுக்குள்ள போய் செமிச்சு ஒண்ணுமில்லாம ஆயிடுறான், அப்ப அவனுக்கு கபரே கிடையாது. இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் எடுத்துக்காட்டி, அப்ப இவங்களுக்கெல்லாம் அடக்கமே இல்லையே, கபரே இல்லையே, அதனால கபருடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு பேசுவான். பெரிய ஆதாரத்தை வச்சுட்டான்னு நம்ம நினைப்போம். இது இப்ப ஆதாரமா? இது அல்லாஹ் நினைச்சா ஒரு மனுஷன் மீன் வயிற்றுக்குள்ள போனாலும் அவனை திரும்ப கொண்டு வர முடியுமா முடியாதா? முடியும். மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைங்கிறது நமக்கு மறைமுகமான வாழ்க்கை. அதை நம்ம முழுமையாக அறிந்து கொள்ள முடியுமா நம்மளால? அதை பற்றி உள்ள முழுமையான அறிவு இருந்தால் மனுஷையே மறுக்கிறான், காஃபிரையே மறுக்கிறான். அல்லாஹ் கைபான விஷயமா வச்சிருக்கிறனால தானே முஸ்லீம் நம்புறான், காஃபிர் நிராகரிக்கிறான். இப்போ அல்லாஹ் நினைச்சா ஒரு மனுஷன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான், மறுபடியும் அவனை எழுப்ப முடியாதா? ஆக்சிடென்ட்ல அவன் உடம்பெல்லாம் செதறி சுக்கு ஒண்ணுமில்லாம போச்சு, அல்லாஹ் அவன் எழுப்ப முடியாது அல்லாவால. அப்ப இந்த அல்லாஹ்வுடைய குதிரத்தை ஒரு மனுஷன் சரியா நம்பி இருந்தா இந்த கபருடைய வாழ்க்கை என்ன செய்ய மாட்டான், அவன் மறுக்கவே மாட்டான். அப்ப இவன் குரானை நம்புறேங்கிறான், முஸ்லீம் சொல்லிக்கிறான், ஆனா கபருடைய வாழ்க்கை இல்லைங்கிறான். இவன்கிட்ட கோளாறு என்ன? அப்படிதான் பிரச்சனை, கோளாறு என்பது எல்லா விஷயத்துல வராது, நல்லா விளங்கிக்கோங்க. வழிகேடு என்பது நம்ம என்ன நினைக்கிறோம், மறுமை இல்லை, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, இப்படி சொன்னாதான் வழிகேடு நினைக்கிறோம். இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கபருடைய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா அவனும் வழிகேட்டில் உள்ளவன் தான். இந்த மார்க்கத்தில் நம்ப வேண்டிய விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றை மனோ இச்சைப்படி தன்னுடைய அறிவுக்கு பொருந்தலன்னு சொல்லி ஒருவன் மறுத்து விட்டால் அவன் வழிகேடன் தான், அவன் நேர்வழி பெற்றவன் ஆக முடியாது. அல்லாஹ்வை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், தூதர்களை நம்பணும், மறுமை நாளை நம்பணும், விதியை நம்பணும். இந்த ஆறுமே ஈமானுடைய அடிப்படை தானே. ஒரு கூட்டம் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வை நம்புவான், மலக்குமார்களை நம்புவான், வேதங்களை நம்புவான், தூதர்களை நம்புவான், மறுமை நாளை நம்புவான், விதியை நம்ப மாட்டேங்கிறான். இப்படி இருக்குது ஒரு கூட்டம். விதியை நம்புறது இல்லை, நம்ம நம்புற பிள்ளையா, நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குன்னு. ஆனா விதியை நம்ப மாட்டான். அதெல்லாம் விதிலாம் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிறானா இல்லையா? முஸ்லீம் அல்லாதவங்கள கூட பாருங்க, விதியை நம்புபவன் ஏமாளி கோமாளின்னு சொல்லிக்கிட்டு தெரிவான். ஆனா அவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தன்னை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது மாதிரியான சித்தாந்தத்துல நம்ம மார்க்கத்திலையும் முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு பல விஷயங்களை நாங்க நம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்துல இப்படி குழப்பம் பண்ணி விட்டுருவான். அப்ப இது ஹிதாயத்தா? இது ஹிதாயத்து கிடையாது. இப்ப ஹிதாயத்துனா என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யுமினூன பில் கைப், அறிவுக்கு புலப்படாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் ரசூல் சொன்னா நம்புவாங்க, நம்பிடணும். ஏன்னா நம்ம என்ன பெரிய அறிவாளியா? நம்ம சொல்லுங்க, ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி மார்க்கத்தை மறுக்கிறான், மார்க்கத்துடைய செய்திகளை மறுக்கிறான்னு சொன்னா அவனுக்கு என்ன என்ன உள்ளத்துல இருக்கு? என்னை விட பெரிய அறிவாளி யாரும் இல்லை, எனக்கு எது அறிவுக்கு சரியா தெரியுதோ அதுதான் உண்மை, என்னுடைய அறிவுக்கு எது சரியா தெரியலையோ அது பொய். இப்போ உன் அறிவுக்கு சரியா தெரிஞ்சா உண்மை, உன் அறிவுக்கு சரியா தெரியலன்னா பொய்னா நீ எல்லாத்தையும் அறிஞ்சவனா? உன் அறிவுல நீ போட்டு போட்டு தான் பார்ப்பேன்னு சொன்னா உனக்கு எல்லாமே தெரியுமா? உன் அறிவு தான் ஆதாரமா? இதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், ஒமா ஊத்தீத்து மினல் அல்மி இல்லா கலீலா,
உங்களுக்கு குறைவாகத்தான் அறிவே கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு குறைவாகத்தான் அறிவு வழங்கப்பட்டிருக்கு. நம்முடைய அறிவெல்லாம் ஒரு சின்ன அறிவு. இந்த அறிவை வச்சு என்ன செய்யக்கூடாது? நான் பெரிய அறிவாளி, என் அறிவுக்கு பொருந்தலை, என்னுடைய லாஜிக்கு பொருந்தலை. இந்த மாதிரி அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை நம்ம அணுகணும்னா நிச்சயமா அது வழிகேடு தான். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லே ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். யாரு? ஹதுர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாமங்க மக்களுக்கு பயான் பண்ணிட்டு முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஆள் கேள்வி கேட்டார். மூசாவே, இந்த உலகத்தில் உங்களை விட பெரிய அறிவாளி யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாமங்க என்ன நினச்சிட்டாங்க? நம்ம தானே மக்களுக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்கிறோம், அதனால் நம்ம தான் அல்லாஹ்ட்டிருந்து நமக்கு தான் வஹி வருது, அதனால் நான் தான் அறிவாளின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் விட்டானா? நான் தான் அறிவாளின்னு சொன்னோனையுமே அல்லாஹ் விட்டானா? உடனே அல்லாஹ்ட்டிருந்து வஹி வருது. நீங்கள் எப்படி நீங்கள் தான் அறிவாளின்னு சொல்லலாம்? ஏன் இந்த உலகத்தில் உங்களோட அறிவாளி இருக்க முடியாதா? உலகத்தில் நன்கறிந்தவர் யார் என்று கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்குரிய பதிலை நீங்கள் என்ன சொல்லணும்? அல்லாஹ் தான் சொல்லணும். ஏன்னா அறிவுக்கு முழுக்க சொந்தக்காரன் அவன்தான். அவன்தான் எல்லாத்தையும் அறிந்தவன், வெளிப்படையானதையும் ரகசியமானதையும் அனைத்தையும் அறிந்தவன் அவன்தான். மறைவானவற்றையெல்லாம் அறிந்தவன். இந்த உலகத்தில் உள்ள அவ்வளோ பேருடைய அறிவும் அல்லாஹ்வுடைய அறிவுல ஒரு துளியளவு கூட கிடையாது. இதைத்தான் அந்த சம்பவம் உணர்த்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதுர் அலைஹிஸ்ஸலாம் கூட போகிறாங்க. கடைசியில் அவங்க அறிவுல கோளாறு இருக்குங்கிறத அல்லாஹ் அவங்களுக்கு புரிய வைக்கிறான். தன்னுடைய தவற, தன்னுடைய அறிவு பலகீனத்தை உணர்றாங்க. ஆமாம், நான் எல்லாத்தையும் அறிஞ்சவன் கிடையாது, அந்த உண்மையை ஒப்புக்கொள்கிறாங்க. கடைசியில் ஒரு செய்தியை சொல்கிறார் ஹதிர். கடலை பார்க்குறாங்க. பறந்து விரிஞ்ச கடலில் ஒரு பறவை ஒரு சொட்டு தண்ணி எடுக்குது, ஒரு சின்ன சொட்டு தண்ணி எடுக்குது. ஹதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், மூசாவே, இந்த பறவை எவ்வளவு தண்ணி எடுத்துச்சு இந்த கடலில்? இதனால் இந்த கடலில் ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அது கடல் குறையாதுல்ல, இந்த பறவை எவ்வளோ எடுத்துட போகிறது, அது எடுத்தது எவ்வளவு கம்மி, இந்த கடல் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அவங்க புரிய வச்சாங்க, உன்னுடைய இல்மு என்னுடைய இல்மு, இந்த உலகத்தில் உள்ள அனைவருடைய கல்வியும் இந்த பறவை எடுத்துச்சே அந்த ஒரு துளியளவு தண்ணி கூட கிடையாது. அல்லாஹ்வுடைய அறிவுங்கிறது பறந்து விரிந்த இந்த கடல் போல. அதனால் நீங்கள் கல்வியை பற்றி கேட்டால் அல்லாஹ் தான் அறிந்தவன். இது அல்லாஹ்வுடைய பேரா இல்லையா? அல்லாஹ்வுக்கு நிறைய பேர்கள் இருக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய பல பேர்கள் ஒரு பேர் என்ன? ஆலிமுல் கய்பு, மறைவானவற்றை அறிந்தவன். அல்லாமுல் குயூபு, அல்லாம் அனைத்தையும் அறிந்தவன். அலீம், ஆலிம், அலீம், அல்லாம். இப்படி அல்லாஹ்வுக்கு இந்த இல்மு, கல்வி, அறிவு இருக்குதுங்கிற விஷயத்திலேயே நிறைய பேர் இருக்கு. ஹக்கீம், ஞானமிக்கவன். அதிகமாக அல்லாஹ் கல்வியை தனக்கு தான் சொந்தம் கொண்டாடுறான். அப்போ அல்லாஹ்வை ஒரு முஸ்லீம் நம்புறான்னு சொன்னால், அவன் உண்மையாக அல்லாஹ்வை நம்பக்கூடியவனாக இருந்தால் அவன் நம்புகிற விஷயம் என்ன தெரியுமா? நான் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஆள் கிடையாதுங்க, நான் எல்லாம் யாரு, சும்மா ஒன்றுமே இல்லாத ஆள், நான் படித்ததெல்லாம் ஒரு படிப்பே கிடையாது, சின்ன படிப்பு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்கிறாங்கன்னா அதை விட அறிவு வேறு எதுவுமே இல்லை. அப்போ குர்ஆன்லையும் ஆதாரபூர்வமான நபிமொழிகள்லையும் ஒரு விஷயம் உண்மைன்னு சொல்லப்பட்டால் ஆமன்னா, நாங்கள் நம்பிக்கை கொள்வோம், சமிஅனா வ அத்தாஅனா, கேட்டோ கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லிடணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் யாருடைய வார்த்தைங்க? ஆமன்னா, சமிஅனா, அத்தாஅனா, இதெல்லாம் யாருடைய வார்த்தை? இதெல்லாம் குர்ஆனில் நல்லடியார்கள் இப்படி சொல்லுவாங்கங்கிறத சொல்லி காட்டுறேன். நல்லடியார்கள், கல்வியாளர்கள் சொல்லுவாங்களாம், ஆமன்னா பிஹி, அல்லாஹ் இறக்கிய அனைத்தையும் நாங்கள் நம்புவோம். குல்லும் மின் இன்தி ரப்பினா, அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான், எதையும் நாங்கள் நிராகரிக்க மாட்டோம். அப்போ இந்த பக்குவம், ஏன்னா அவங்களுக்கு அறிஞ்ச விஷயம் என்ன? அல்லாஹ் நம்மளை விட அறிவாளி, அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மளை விட அறிவாளி. அப்போ அந்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு செய்தியை சொன்னால் அது நமக்கு தெரியுதோ தெரியலோ நம்பிட வேண்டியது தான். இப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவுக்குள்ளே போட்டு அலசி ஆராய்ஞ்சு இந்த வேலையை அவங்க செய்யவே மாட்டாங்க. இதுதான் நேர்வழி பெற்றவர்களுடைய முதல் தன்மை. அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள்,
தங்களுடைய அறிவுக்கு புலப்படாதவற்றை எல்லாம் நம்புவார்கள். நான் யோசிப்பேன், சிந்திக்கலாம். எப்போ சிந்திக்கலாம்? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணில்லாத வகையில், குர்ஆனையும் ஹதீஸையும் செயல்படுத்தக்கூடிய வகையில் தான் நம்ம சிந்திக்கணும். ஆனால் நான் ஆய்வு பண்ணுவேன், சிந்திப்பேன்னு சொல்லி என்ன செய்யறது? குர்ஆனுக்கு எதிராக சிந்திக்கிறது, ஹதீஸ் நபிமொழிகளுக்கு எதிராக சிந்திக்கிறது. இது வழிகேடு, இது நேர்வழி கிடையாது. நேர்வழி எது? அல்லாஹ் ரசூல் ஒன்றை சொல்லி விட்டார்களா, அதனுடைய விளக்கம் எனக்கு தெரியுதோ தெரியலோ, அதில் எனக்கு வந்த சந்தேகங்கள் எனக்கு தீருதோ தீரலையோ, அவங்க சொன்னது உண்மைதான், இந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ஹிதாயத். இதுதான் நேர்வழி, வேற ஒன்றும் வேண்டாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு ஏன் சித்திக்குங்கிற பேர் வந்துச்சு? சித்திக்னா என்ன அர்த்தம்? உண்மையாளர், உண்மைப்படுத்தக்கூடியவர். அவங்க பேர் சித்திக்கு கிடையாது, அது அவங்களுக்கு வைக்கப்பட்ட பட்ட பெயர். ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் சில தனிச்சிறப்பு பெயர்கள் வழங்கப்பட்டுச்சா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன பேர் இருக்கு? ஃபாரூக். ஃபாரூக்னா என்ன? பிரிக்கக்கூடியவர். உண்மையையும் அசத்தியத்தையும், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடியவர். அவரை கொண்டு நிறைய விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தினார். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சித்திக். எதனால் இந்த பேர் வந்துச்சு? வரலாறு நமக்கு என்ன சொல்லுது? எந்த சந்தர்ப்பத்தில் இந்த பேர் வந்துச்சு? மேராஜ் பயணத்தில் வந்துச்சு. அதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஹிதாயத்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நேர்வழினா எதுன்னு தெரிஞ்சுக்கலாம், வழிகேடு எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணத்துக்கு போகிறாங்க. விண்ணுலக பயணம் உண்மையா இல்லையா? தொழுகை எங்கே கடமையாக்கப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வானுலகத்துக்கு கூப்பிட்டு அங்கே தான் தொழுகையை கடமையாக்கினான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிறாங்க. நபி அவர்களை அல்லாஹ் புராக் வாகனத்தில் ஏற்றி, புராக் வாகனம் பறந்து போகுது. அது எப்படி பறக்கும்? அது பார்வை எங்கே எட்டுதோ அந்த இடத்துல தான் அடுத்த எட்டை வைக்கும். அது காலை ஒரு எட்டு, நம்ம எங்கே எட்டு இவ்வளவு தான் எட்டு வைப்போம், நம்ம எட்டு இவ்வளவு தான். ஆனால் இந்த புராக் வாகனம் அடுத்த எட்டை எங்கே வைக்கும் தெரியுமா? அது பார்வை எங்கே போய் அடையுதோ அந்த இடத்துல தான் வைக்கும். எவ்வளவு தூரம் அது கண்ணுக்கு தெரியுதோ அந்த இடத்துல போய் தாண்டி அது என்ன செய்யும்? பறந்து போய் இவ்வளவு பெரிய எட்டுக்களை வச்சு மக்காவில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை எங்கே கூட்டி போனா? பைத்துல் மஸ்ஜிதுல் அக்ஸா, இன்னைக்கு பலஸ்தீன் சண்டை நடக்குதா இல்லையா, அந்த இடத்துக்கு அல்லாஹ் கூட்டிட்டு போனான். அங்கே இருந்து முதல் வானம், இரண்டாவது வானம், மூணாவது வானம், நாலாவது வானம்னு பல வானங்களுக்கு கூட்டிட்டு போய் தொழுகையை கடமையாக்கி மறுபடியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவுக்கே கூட்டு வந்து விட்டுட்டான். இது எல்லாமே எப்போ நடந்துச்சு? எவ்வளவு நாளாக நடந்துச்சு? ஒரு நைட்டில் நடந்துச்சு. இது நடக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைட்டு தூங்குனாங்க, காலையில் மக்கள் எந்திரிச்சாங்க, மக்கள்கிட்ட செய்தியை சொல்கிறாங்க, நான் பைத்துல் முகத்தஸுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னது பைத்துல் முகத்தஸுக்கு போனீங்களா? ஏன்னா அவங்கெல்லாம் போகிற ஆட்கள், குறைசிகள்லாம் பைத்துல் முகத்தஸ் அடிக்கடி போவாங்க. ஏன்னா வியாபாரத்துக்காண்டி அவங்க போகிறது, அவங்க வியாபாரமே என்ன? ஷாமுக்கு போகிறது தான். மக்காவிலிருந்து ஷாமுக்கு போவாங்க. போகிறதுக்கு பல மாதம் ஆகும், வர்றதுக்கு பல மாதம் ஆகும். நீண்ட நெடிய தூரம், கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப தூரம். மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் இன்றைக்கி நம்ம ஃப்ளைட்டில் வேணால் போயிட்டு வந்துடுவோம். ஆனால் அன்னைக்கெலாம் சாத்தியமே கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு நாள் நைட்டில் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வான் உலகத்துக்கெல்லாம் போனேன், 7 வானம் நபிமார்களை சந்திச்சேன்னு பல விஷயத்தை அந்த நிகழ்வுல அறிவிச்சாங்க. ஈமானில் உறுதியாக இருந்த சஹாபாக்கள் அதை நம்பினாங்க. ஆமாம், நபி சொன்னால் உண்மைதான் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் பலவீனமாக இருந்தவங்களாம் அதை நம்பலை. சும்மா பேருக்கு இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அல்லாஹ் ரசூல் மேலே உறுதியான ஈமான் இல்லாமல், நபியை எப்படி நம்பணுங்கிற அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் சும்மா பேருக்கு வந்திருந்த ஆட்கள்லாம் கிளண்டு ஓடிருச்சு. ஏன்னா அல்லாஹ் வடிகட்டுவான். அல்லாஹ் என்ன செய்வான்? நம்ம ஈமானை சோதிப்பான் இல்லையா, இப்படியும் சோதிப்பான். நமக்கு அறிவுக்கு புலப்படாத சில விஷயங்களை நீ நம்புறியா இல்லையாங்கிற மாதிரி அல்லாஹ் வச்சு, உன்னை ஈமான் கொள்றியா அல்லது குஃப்ருக்கு போறியா அப்படின்னு அல்லாஹ் சோதிப்பான். அந்த சோதனையில் நிறைய பேர் தோற்று போனாங்க. வந்த வழியிலே நாங்கள் மேராஜெல்லாம் நம்ப மாட்டோம், இதெல்லாம் நடக்க சாத்தியம் இல்லைன்ட்டு போனான். அபூஜஹல் மாதிரியான ஆட்களுக்கு கொண்டாட்டம். அவனுக்கு என்னது? சரியான கொண்டாட்டம்.
எப்படிடா இந்த முகமது நபியை நம்ம பொய்யர்னு சொல்லலாம்? அதுக்கு ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருந்தான். எந்த ஆதாரமும் அவனுக்கு கிடைக்கல. பாயிண்ட், சரியான பாயிண்ட் கிடைக்கல அபூஜஹலுக்கு. இப்பதான் அவனுக்கு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. என்ன பாயிண்ட்? இதை சொல்லி அவர் பின்னாடி இருக்கக்கூடிய கொஞ்சம் சிந்திக்கிற மக்களை பூரா நம்ம என்ன செய்யலாம், அவரை இருந்து விலக்கி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவன் சந்தோஷத்துல காலையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அபூஜஹல் வந்து, அபூபக்கரே, உங்க தோழர் முஹம்மது என்ன சொல்றாரு தெரியுமா அப்படின்ட்டான். என்ன சொல்றாரு? அவர் நேற்று இரவு பைத்துல் முகத்தஸ் போனாராம், நைட்டை திரும்பிட்டாராம், அப்புறம் வானகத்துக்கெல்லாம் போனாராம். இப்படி சொல்றார். இதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நினைச்சிருந்தா இப்படி கூட பதில் சொல்லியிருக்கலாம். என்ன, அப்படியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் வேணா போய் கேட்டுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். சொன்னா கூட அது தப்பு கிடையாது. ஏன்னா இவன் சொல்றது இவன் தானே சொல்றான். ஆனா அவங்க இதை விட சிறந்த ஒரு பதிலை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இதை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் சொல்கிறார்களா அப்படின்னு தான் கேட்டாங்க அபூஜஹல்கிட்ட. ஆமா, உங்கள் தோழர் முகமது நபி தான் இதை சொல்றாங்க அப்படின்னா அது உண்மைதான். அவங்க சொன்ன பதில் என்ன? இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்கன்னா இது உண்மை. அவன் என்ன கேட்குறான், இது எப்படி உண்மையா இருக்கும்? இது நடக்க சாத்தியமா? நம்ம ஒரு நாள் நைட்டு போயிட்டு வர முடியுமா? நம்ம எவ்வளோ தூரம், எவ்வளோ நாள் ஆகுது போகிறதுக்கு, வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? அப்படி சாத்தியமே இல்லையப்பா. சாத்தியம் இல்லாத, லாஜிக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை போய் உங்களால் சொல்லிட்டு இருக்காரு, நீ நம்பிக்கிட்டு இருக்கிற. ஆமாம், நான் நம்புவேன். இது என்ன, இதை விட பெரிய விஷயத்தெல்லாம் நான் நம்புகிறேன். அவர் இங்கேருந்து அங்கே போனாருங்கிறத நம்புறது உனக்கு பாரதூரமாக தெரியுது. இதை விட பெரிய விஷயத்தை நான் நம்புகிறேன். என்ன, ஒவ்வொரு நாளும் ஜிப்ரீல் என்கிட்ட வர்றாருங்கிறார். ஒரு வானவர் மலக்கு என்கிட்ட இறங்கி வர்றாரு. அவர் என்கிட்ட சொல்ற வார்த்தையெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை. நான் உங்கள்கிட்ட இப்ப பேசுறது எல்லாமே அல்லாஹ்வுடைய பேச்சுக்கள் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதையே நான் நம்புறேன். இங்க இருந்து இங்க போனாரு, அங்க இருந்து அங்க, இதை நான் நம்ப மாட்டேன்னா அவர் என்ன சொன்னாலும் நம்புவேன் போ அப்படின்ட்டாங்க. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல தான் அவங்களுக்கு பேர் என்ன வந்துச்சு? சித்தீக், உண்மையாளர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அப்ப ஈமான்னா என்ன? ஈமான்னா என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்று நமக்கு ஊர்ஜிதமாகிவிட்டால் அதை நம்புவது நம்முடைய கடமை. அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது? இதனுடைய அறிவுக்கு பொருந்தல, இது என்னுடைய லாஜிக்கு ஒத்து வரல, இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்ற காரணங்களை எல்லாம் சொல்லி மறுப்பது அது ஹிதாயத்து கிடையாது. இது இந்த ஒரு நேர்வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உருவாக்கல. இப்போ இன்னொரு ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். என்னன்னா, சஹி முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆதாரபூர்வமான ஹதீஸ். சஹி முஸ்லிம் ஹதீஸ் நூலா இல்லையா? ஹதீஸ் கிதாபுகளே சிறந்த கிதாப் இது சஹீஹுல் புகாரி. இப்போ புகாரியுடைய சிறப்புக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ் கிதாபுனா இது சஹி முஸ்லிம். அது இன்னைக்கு மொழிபெயர்ப்புலாம் இருக்கு. அந்த கிதாபில் தான் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னன்னா, பக்கராவுடைய கடைசி 2 வசனங்களுக்கு தனி சிறப்பு இருக்கா இல்லையா? பக்கராவுடைய கடைசி 2 வசனங்களுக்கு என்ன சிறப்பு இருக்கு? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அந்த பக்கராவுடைய 2 வசனங்களை ஓதுனோம்னா அதுவே ஒரு மனிதருக்கு போதுமானதாக இருக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் போதுமானதாக இருக்கும். அது மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து அபிஷீர் பி நூரைன், 2 ஒளிகளை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெறுங்கள். 2 ஒளி, இப்போ ஒளியாக இருக்கக்கூடிய ஆயத்து என்று நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நிறைய சிறப்புகள் அந்த பக்கராவுடைய 2 இறுதி வசனங்களுக்கு இருக்கு. எதனால இவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமா? அது நமக்கு ஹிதாயத்னா என்ன, அல்லாஹ் ரசூலை நம்ம எப்படி நம்பணும் அப்படிங்கிற அந்த பாடத்தை இந்த ஆயத்துகள் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். அந்த வசனத்துடைய ஆரம்பம் எப்படி தெரியுமா? அது ஒவ்வொரு வார்த்தையா வரி வரியா ஒன்றுக்கு பின்னாடி இறங்குனது. இதைத்தான் சஹி முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ் விளக்குது. இப்போ அல்லாஹ் முதல் என்ன செய்யறானா, அந்த கடைசி 2 ஆயத்துடைய முதல் வரி அது முதல் இறங்குது. என்ன வரி? இன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவு துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அதை கொண்டு அல்லாஹ் உங்களை விசாரணை செய்வான்.
உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் விசாரணை உண்டு, உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைச்சு வச்சுக்கிட்டாலும் விசாரணை உண்டு. இப்படிங்கிற இந்த வரி, இந்த கடைசி 2 வசனங்களில் முதல் வசனத்துடைய முதல் வாக்கியம் இறங்குகிறது. இது இறங்கினோனையுமே சஹாபாக்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, சங்கடமாயிடுச்சு. நம்மளும் இந்த ஆயத்தை ஓதுறமே, என்னைக்கா நமக்கு இது சங்கடம் வந்திருக்கா? இதுவும் குரானில் இருக்குது, 1400 வருஷம் ஆயிடுச்சு, இந்த ஆயத்தை நம்மளும் ஓதிக்கிட்டு தான் இருக்கிறோம். என்றைக்காவது இந்த ஆயத்தை நம்ம படிக்கும்போது இதை படித்தோனையும் சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட மாதிரியான ஒரு நெருக்கடி, ஒரு சங்கடம் நமக்கு ஏற்பட்டது உண்டா? ஏற்பட்டது இல்லை. ஏன்னா நம்ம விளங்குறதே கிடையாது, குரானை நம்ம விளங்கி படிக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த சமூகம் எப்படி இருந்தாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ஆயத்து ஒன்று இறங்கினால் உடனே அவங்க என்ன செய்வாங்க, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சவங்க, அதனால் அதை சிந்திச்சு அதில் விளங்கி தன்னுடைய கருத்துக்களை உள்வாங்கினாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் என்ன தெரியுமா? உள்ளத்தில் நம்ம பல விஷயத்தை நினைக்கிறோம், கெட்டதெல்லாம் நினைக்கிறோம். எல்லாருடைய உள்ளத்துலையும் கெட்டது வருதா இல்லையா? எல்லாருடைய உள்ளத்துலையும் கெட்டது வருது, நல்லது வருது. கெட்டதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னா நம்ம சொல்லாமல் இருந்துக்கிடுவோம். வெளியில் சொன்னால் உன்னை தண்டிப்பேன்னா ஓகே, வெளியில் சொல்கிறது தப்பு, சொன்னதுக்காக தண்டிக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் நீ மறைச்சு வச்சாலும் அதுக்கும் விசாரணை செய்வேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே. அப்போ நம்ம உள்ளத்தில் ஒரு கெட்ட விஷயம் நம்ம வருது, அதை மனசில் மறைச்சு வைக்கிறோம். இதுக்கும் விசாரணை செஞ்சால் நம்ம யார் தப்பிக்க முடியும்? யார் நம்ம தப்பிக்க முடியும்? எல்லாரும் நரகத்துக்கு போயிடுவோமே. அப்போ அவங்களுக்கு வந்த கவலை என்னன்னா, நாம் அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும். எப்பயுமே அதை மீறி பாவியாக நம்ம ஆயிடக்கூடாது. ஆனால் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான். இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா, நம்ம உள்ளத்தில் உள்ள விஷயத்துக்கும் அல்லாஹ் விசாரணை செஞ்சால் நம்ம யாருமே சொர்க்கம் போக முடியாது, எல்லாரும் நரகத்துக்கு போயிடுவோமே. இது நம்ம சக்திக்கு மீறி ஒரு விஷயமா இருக்குதே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லா நுத்தீக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, குல்லிஃப்னா மினல் அமாலி மா நுத்தீக்கு, சில அமல்களை அல்லாஹ் எங்களுக்கு குரானில் சொல்கிறான், அதெல்லாம் செய்கிற சக்தி எங்களுக்கு இருக்குது. என்ன? தொழுவுங்க, நாங்கள் தொழுகிறோம். நோன்பு வைங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் நோன்பு வைக்கிறோம். தர்மம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான், அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். இதெல்லாம் செய்ய எங்களுக்கு சக்தி இருக்குது. ஆனால் இந்த ஆயத்து இப்படி இறங்கியிருக்கே, லானு தீக்கும், இதுக்கு சக்தி எங்களுக்கு இல்லை. ஏன்னா உள்ளத்தில் உள்ளதை நீ மறைச்சாலும் உன்னை தண்டிப்பேனா, நாங்கள் உள்ளத்தில் எப்படி மறைக்காமல் இருக்கிறது, என்னாமல் எப்படி இருக்கிறது? இதுக்கு தண்டிச்சா நாங்கள் எப்படி சக்தி பெறுவோம்? எப்படி நாங்கள் சொர்க்கம் போக முடியும்? எங்கள் உள்ளத்தில் கெட்டதே வராமல் எங்களால் இருக்க முடியுமா? அது எங்களுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு தான் சொன்னாங்க, வேற எதையும் பாரதூரமானு சொல்லலை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, இதெல்லாம் எங்களை ஃபாலோ பண்ண முடியாது, இது குரானே கிடையாது, இது ஹதீஸே கிடையாது, அப்படியெல்லாம் அவங்க சொல்லலை. அல்லாஹ்வின் தூதரே, இது எங்களுக்கு முடியுது, இது எங்களுக்கு முடியலை அப்படி தான் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சு கோவம். இந்த வார்த்தையை கேட்டோனையுமே, என்னது அல்லாஹ்வுடைய வார்த்தையில் ஒன்று முடியும் ஒன்று முடியாதா? நபி அவருடைய முகமெல்லாம் செவந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் என்ன சொன்னாங்க தெரியுமா? முதல் நீங்கள் சொல்லுங்கள் ஆமன்னான்னு சொல்லுங்கள், ஈமான் கொண்டோம்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறதே தப்பு. துரீதுன அன் தகூலு கமா கான அஹ்லுல் கிதாபைனி மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்கள் பேசின மாதிரி நீங்கள் பேச பார்க்குறீங்களா? இந்த பேச்சு எப்படி இருக்குது தெரியுமா? இது முடியும், இது எங்களுக்கு முடியாது, இது சாத்தியம், இது எங்களுக்கு சாத்தியம் இல்லை, இப்படிங்கிற இந்த பேச்செல்லாம் யூதம் பேசுனது. இது நசராவுடைய வழிமுறை. அவன்தான் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை இப்படி எங்களுக்கு இது சாத்தியம், இது சாத்தியம் இல்லை, இது எங்களால் முடியும், இது எங்களுக்கு முடியாது, நாங்கள் கேட்டோம் மாறு செய்வோம் அப்படின்னு சொன்னான். யூதன் என்ன சொன்னான்? சமீஅனா, ஆமாம் கேட்டுட்டோம், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க, வா அசைனா, ஆனாலும் நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது, நாங்கள் மாறு செய்வோம் அப்படின்னு அவன்லாம் சொன்னான். அது மாதிரில சாயல் இருக்குது, உங்களுடைய வார்த்தை அது மாதிரில இருக்குது, அது மாதிரி நீங்கள் சொல்ல பார்க்குறீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்ட கடுமையான அந்த பிடியில் அரண்டு போயிட்டாங்க சஹாபாக்கள். அது வரைக்கும் இது எல்லாமே ஹதீஸ்ல வருது. அது வரைக்கும் நின்று இருந்தவங்க முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டாங்க. ஆஹா, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூலை கோபப்படுத்திட்டோமே, சொல்லக்கூடாத வார்த்தை அல்லவா நம்ம சொல்லிட்டோம். அரண்டு போய் அவ்வளோ பேர் நின்று இருந்தவங்கலாம் முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ சொல்லுங்க,
சமிஅனா அத்தானான்னு சொல்லுங்க. நாங்க கேட்டோம் கட்டுப்பட்டோம். சொல்லுங்க எல்லாரும் இப்ப சொல்லுங்க. சமிஅனா வ அத்தானா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம்னு சொல்லுங்க. குஃப்ரானக, யா அல்லாஹ் உன் மன்னிப்பை வேண்டுகிறோம், தெரியாம பேசிட்டோம், நாங்க பேசுனது தப்பு தான், இப்படி நாங்க பேசியிருக்க கூடாது, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு. இப்படிங்கிற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நல்ல பாருங்க, அவங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வியை கேட்டிருக்காங்க? அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், இதை எங்களுக்கு செயல்படுத்த முடியுது, இது எங்களுக்கு செயல்படுத்த முடியலன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அதுக்கு பதில் சொன்னாங்களா? அது நபி அவர்கள் அதுக்கு பதில் சொன்னாங்களா? அப்படியா, அந்த ஆயத்தை நம்ம இப்படி வழங்கக்கூடாது, அது அதனுடைய அர்த்தம் இதுதான் அப்படின்னு ஏதாவது விளக்கம் சொன்னாங்களா? விளக்கமும் சொல்லல, அந்த கேள்விக்கு பதிலும் வரல. ஆனா நபி அவர்களுக்கு இது தப்புன்னு தெரியுது. என்னது? இப்படி பேசுறது, இப்படி குதர்க்கம் பண்ணுவது, இது தவறு, இது வழிகேடு, இது யூதனுடைய வழிமுறை, இது நஸ்ராவுடைய வழிமுறை, அந்த மாதிரி நீங்க பேசுறீங்களான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உங்களுக்கு கோபம் வருது. ஆனா பதில் தெரியல, நபிக்கும் பதில் தெரியல, சஹாபாக்களுக்கும் பதில் தெரியல. இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க? சேர்ந்து சொன்னாங்க, சமிஅனா வ அத்தாஅனா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம், குஃப்ரானக, யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு, வ இலைக்கல் மசீர், நான் உங்களிடத்திலே திரும்புகிறோம், எனக்கு உன்னுடைய வார்த்தையுடைய அர்த்தங்கள் தெரியல அப்படின்னு பணிஞ்சிட்டாங்க. நபியும் பணிஞ்சிட்டாங்க, சஹாபாக்களும் பணிஞ்சிட்டாங்க. இப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அடுத்த வார்த்தையை இறக்குறான். என்ன? ஆமனர் ரசூல். இது எல்லாமே இந்த பக்ராவுடைய கடைசி வசனத்தில் இடம்பெறக்கூடிய வார்த்தைகள் தான். இப்ப இதுக்கப்புறம் அடுத்த வரி இறங்குது, ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதை இந்த ரசூலும் நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய ஈமானுக்கு அல்லாஹ் அங்கீகாரம் கொடுக்குறான். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதை இந்த நபி நம்பிக்கை கொண்டு விட்டார். நபி மட்டும் நம்பல, மூமினூன் நம்பிக்கையாளர்கள். யார் அந்த நம்பிக்கையாளர்கள்? சொல்லுங்க, யார் அந்த நம்பிக்கையாளர்கள்? சஹாபாக்கள். இந்த சம்பவம் ஹதீஸ்ல வருதா இல்லையா? சஹாபாக்கள் இப்படி கேள்வி கேட்டாங்க, நபி இப்படி கண்டிச்சதுக்கு அப்புறம் நாங்க நம்பிக்கை கொள்றோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா அவங்களுடைய ஈமானை அங்கீகரிச்சு ஆயத்தை இறக்குறான், இந்த நபியும் மூமின்களும் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். நல்லா விளங்கிக்கோங்க, எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை சொல்றான்னா அவங்களோட சஹாபாக்களையும் சேர்த்து சொல்லுவான். நீங்க பல ஆயத்துகளில் பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை சொல்லும்போது சஹாபாக்களையும் சேர்த்து சொல்லுவான். ஒமை யுஷாக்கிர் ரசூல், இந்த தூதருக்கு யார் எதிராக செல்வானோ, வயத்தபி கைர சபீலில் மூமினீன், மூமின்களுடைய பாதை அல்லாத வேறொரு பாதையை பின்பற்றுவானோ, அல்லாஹ் பாருங்க ரெண்டையும் சேர்த்து சொல்லுவான். நபியை புறக்கணித்து மூமின்களுடைய பாதை அல்லாத வேறு ஒரு பாதையை ஒருத்தன் போனா அவன் நரகவாசின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப இந்த ஆயத்திலையும் பாருங்க, நபியை சொன்னதோடு அல்லாஹ் சஹாபாக்களையும் சேர்த்து சொல்லுவான், நபியும் மூமின்களும் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். அவங்க எப்படி நம்பினாங்க? கேட்ட கேள்விக்கு விளங்க கிடைக்கல, கேட்ட கேள்விக்கு பதில் வரல. ஆனா அல்லாஹ் சொன்னது உண்மை, அல்லாஹ் சொன்னதை எதிர்த்து நாங்கள் எதையுமே பேச மாட்டோம், பேசுனது தப்பு, தெரியாம பேசிட்டோம், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு விளக்கம் தெரியாம நம்பினாங்கல்ல, இதைத்தான் அல்லாஹ் ஈமான்கிறான். ஈமான்னா எது? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஈமான்னா அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயம் எல்லாம் என்னுடைய அறிவுக்கு லாஜிக்கில் போட்டு பார்த்து எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சிச்சாதான் நான் நம்புவேன், அதுக்கு பேர் தான் ஈமான் நம்ம நினைக்கிறோம். இதுக்கு பேர் ஈமான்ல, இதுக்கு பேர் குஃபுர். அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை நம்ம சிந்திச்சு பார்த்து அறிவுக்கு ஒத்து வந்தா நம்புறது, ஒத்து வராட்டினா மறுக்கிறது, இதுக்கு பேர் ஈமான் கிடையாது. அல்லாஹ் ஈமான்னு எதை சொல்றான் தெரியுமா? எதை ஈமான்ங்கிறான்? அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள்ல ஒரு சந்தேகம் நமக்கு வருது, அதுக்குரிய விளக்கத்தை நம்ம தேட முயற்சிக்கலாம். ஆனால் அதுக்குரிய விளக்கம் நமக்கு தெரியுதோ தெரியலையோ, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிவிட்டால் அதை நம்புவது தான் ஈமான். இப்ப நபி எப்படி நம்பினாங்க? விளக்கம் தெரிஞ்சு நம்பினாங்களா, விளக்கம் தெரியாம நம்பினாங்களா? விளக்கம் தெரியவே இல்லை, நம்பிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் பின்னாடி தான் விளக்கத்தை சொல்றான். அவங்க கேட்ட கேள்விக்கு பதில பின்னாடி தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சொன்னதை நாங்க நம்புறோம், நாங்க தெரியாம எதிர்த்து பேசிட்டோம், கேள்வி கேட்டுட்டோம், தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்க? அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சா? யாராவது ஒரு சஹாபியாவது எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இப்படி கோவப்படுறீங்க,
நான் உங்கள்கிட்ட என்ன ஒரு கேள்வி தானே கேட்டோம், அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை சொல்லலாம்ல, அதை விட்டுட்டு நீங்கள் பேசுறது யூதம் மாதிரி இருக்குது, நசரா மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் இப்படி கோபப்படுறீங்களே, எதுக்கு கோபப்படுறீங்க? கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லுங்க. அப்படி ஒரு சஹாபியாவது கேட்டாங்களா? இல்லை. அவ்வளவு சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, நபி கோவப்பட்டோமே, ஆகா நம்ம தெரியாமல் இவ்வளவு தப்பு பண்ணிட்டோமே, நம்ம தெரியாமல் இந்த கேள்வியை கேட்டுட்டோமேன்னு உணர்ந்து, தன்னுடைய தவறை உணர்ந்து ஈமான் கொண்டுட்டாங்க, நம்பிட்டாங்க. அல்லாஹ் சொன்னது உண்மை அப்படின்னு நம்பிட்டாங்க. இதுதான் ஈமானுங்கிறான். அப்போ ஈமான்னா எது தெரியுதா? ஹிதாயத்னா எது தெரியுதா? நமக்கு அல்லாஹ் ரசூல் சொன்னாங்கன்னா அதை அப்படி நம்பணும். ஏன்னா இன்னைக்கு வழிகேடர்களை பாருங்க, இன்றைக்கு சமூகத்தில் இந்த காதியானிகளை பாருங்க, நிறைய மார்க்கத்தில் பல விஷயங்களை மறுப்பான் காதியானி. நபிமார்களுடைய அற்புதங்களை எல்லாம் ஏற்றுக்கிற மாட்டான். குரானில் வரும் இல்லையா, நபிமார்களுடைய அற்புதங்கள், மூசா கடலை பிளந்தாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுநோயாளியை தொட்டாரு, அவருக்கு பார்வை உடம்பு சரியாச்சு, கண் குருடரை தொட்டாரு, பார்வை கிடச்சிச்சு, செத்து போனவரை உயிர்ப்பிச்சாரு, எல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நடந்துச்சு. குரானில் எல்லாமே இருக்கு. இந்த காதியானின்னு ஒரு குரூப் இருக்கானே, காதியானி ஒரு கேடு கட்டவன ஒரு நபின்னு நம்பிக்கிட்டு, அந்த குரூப்பில் போய் கேளுங்க, இந்த அற்புதங்களை எல்லாம் நம்ம நம்பலானுமான்னு கேட்டால் நம்ப மாட்டேம்மா. ஏன்? அதை நம்புனா ஷிருக்கு, அதை நம்புனா ஷிருக்கு. ஆமாம், இறந்து போன உயிர்ப்பிக்கிறது யாருடைய சக்தி? அது அல்லாஹ்வுடைய சக்தியில். அப்போ அல்லாஹ்வுடைய சக்தி எப்படி ஈசா நபிக்கு இருக்கும்? இப்படி கேட்குறான். அதாவது தௌஹீதையும் ஷிர்கையும் போட்டு குழப்பி விடுறான், ரெண்டையும் போட்டு குழப்புறான். அல்லாஹ் தான் உயிர்ப்பிக்கிறான், அது அல்லாஹ்வுடைய ஆற்றல். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வுடைய அனுமதியோடு செஞ்சாங்க, அது அவர்களுக்கு அல்லாஹ் விதிவிலக்கெல்லாம் கொடுத்த விஷயம். இதை நம்ம நம்புகிறோம், இதை நம்புவோம், அதையும் நம்புவோம். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? அறிவாளியாக கேட்குறான், அவன் பெரிய அறிவாளி நினச்சிக்கிட்டு கேட்குறான். இது எப்படி மூசா நபி கடலை பிளந்திருப்பார், அந்த சக்தி அல்லாஹ்வுக்குள்ள இருக்குது. அப்போ இதெல்லாம் மறுக்கிறது ஈமானா? அது இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டா அதை மறுத்துடலாமா நம்ம? அது ஈமானா? அது வழிகேடா? அது வழிகேடு. அப்போ எது நேர்வழி? அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லிட்டா நம்பு, அதை எதிர்த்து நீ கேள்வி கேட்காத. கேள்வி கேட்கறது வழிகேடு. அப்படிங்கிற கொள்கையில் நம்ம இருந்தோம்னா எப்படிப்பட்ட கிறுக்கம் என்னென்ன கேள்விகளை கேட்டாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம ஈமான் இழக்க மாட்டோம். நமக்கு விளக்கம் தெரியுதோ தெரியலையோ, விளக்கம் தெரியாட்டினா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம், அவ்வளோதான். தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, கற்றவர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட இதுக்குரிய விளக்கம் என்னங்கன்னு கேட்டு தெரிய போகிறோம். விளக்கமே தெரியலையா? பிரச்சனை இல்லை, விளக்கம் தெரிஞ்சாதான் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் நம்பணுமா? அதுக்கு பேர் ஈமான் இல்லை, அதுக்கு பேர் குஃபூர். அப்போ ஈமான்னா என்ன? விளக்கம் தெரியாட்டினாலும் நான் நம்புவேன். அபூபக்கர் சித்திக் எப்படி நம்பினார்? அவருக்கு தெரியலை, லாஜிக்கு படி பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வர்ற வாய்ப்பெல்லாம் கிடையாது, சாத்தியமே இல்லை, லாஜிக்குக்கும் பொருந்தாது, சாத்தியமே கிடையாது. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டா அது உண்மைதான், அதை எதிர்த்து நாங்கள் போக மாட்டோம், இப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையில் அவங்க இருந்தாங்க. அப்போ இந்த சம்பவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு உரிய ஈமானுடைய அங்கீகாரத்தெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் அடுத்த ஆயத்தை இருக்கிறான். இப்போ தான் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் வருது. என்ன பதில் வருது? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. அவங்க நம்பிட்டாங்க, பதிலே தெரியாமல் நம்பிட்டாங்க. இப்போ தான் பதில் வருது. என்ன பதில்? எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு உட்பட்டு தான் அல்லாஹ் கடமைகளை விதிப்பான். உங்கள் உள்ளத்தில் வரக்கூடிய கெட்ட எண்ணங்களை எல்லாம் நீங்கள் மறைச்சு வச்சுருந்தீங்கன்னா அல்லாஹ் அதை விசாரிக்க மாட்டான், அதை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நீங்கள் எதை வெளிப்படுத்தி சொல்கிறீங்களோ அதை தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான். உங்கள் மனசில் வந்த கெட்டதை வெளிப்படுத்தி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு விசாரணை உண்டு. வெளிப்படுத்தாமல் உள்ளத்திலே வச்சுக்கிட்டேன்னு வை, அதுக்கு விசாரணை இல்லை, அதுக்கு தண்டனை இல்லை. அல்லாஹ் சக்திக்கு மீறி ஒன்றை கடமைகளை சுமத்த மாட்டான். போ, உனக்கு இது அல்லாஹ் மன்னிச்சு விட்றான் அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் இப்போ தான் வருது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. ஏன்னா உன் உள்ளத்தில் கெட்டது வருதுன்னா அது நீ தானே நினைக்கிற, நீ செய்கிற பாவம் தானே. அல்லாஹ் நினச்சா அதுக்கும் தண்டனை பிடிக்கலாம், தண்டனை கொடுக்கலாம். அது கொடுக்கறது தப்புலாம் சொல்ல முடியாது. அவனா உனக்கு இறக்கப்பட்டு என்ன செய்கிறான்? சரி போ, இதுக்காக குற்றம் பிடிச்சா நீலாம் தேற மாட்ட, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? மன்னிச்சு என்னுடைய அருளால் நான் உனக்கு தள்ளுபடி பண்ணுறேன்னு ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரஹமத்தை நமக்கு இங்கே காட்டியிருக்கிறான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், எங்கள் இரட்சகா, எங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது நீ சுமத்திய சுமைகளை போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்களுக்கு சக்தி இல்லாத காரியங்களை எங்கள் மீது நீ சுமத்தி விடானே. அல்லாஹ்ட்ட கேளுங்க. என்ன செய்யலாம்? யா அல்லாஹ் நடைமுறைப்படுத்த முடியலையே அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க. வெளியில் இது முடியும், இது முடியாது, இது சாத்தியம் இல்லை, இப்படி மார்க்கத்துடைய விஷயங்களில் பேசுவது
அது யூத நஸ்ராக்களுடைய வழிகேடு. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை போன்று உள்ளவர்கள் இந்த நம்பிக்கையில் இருக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துகளை இறக்கி சொல்லி காட்டுறான். அப்போ என் அன்பான சகோதரர்களை, இந்த குறுகிய நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டு சஹாபாக்கள் என்று நம்ம சொல்லும் போது நம்ம சரியான கொள்கையில் இருக்கக்கூடிய நமக்கு சஹாபாக்கள்ங்கிற வார்த்தையை கேட்கும்போது ஒரு மகிழ்ச்சி தான் வரும். யாருக்கு என்ன செய்ய ஒரு வெறுப்புணர்வு வராது. ஏன்னா சஹாபாக்களை சொல்லி சொல்லித்தானே அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு முன்மாதிரியை சொல்றான். ஆமினு ஃபைன் ஆமனு பி மிஸ்லிமா ஆமன்தும் பிஹி, நீங்கள் ஈமான் கொண்டது போல் இவர்களும் ஈமான் கொண்டால் ஃபக்கத் இஹ்ததவ், அவங்க நேர்வழி பெறுவாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே. நீங்கள் ஈமான் கொண்டது போல்னு அல்லாஹ் சொல்றானே, யாரை சொல்றான்? நம்மளை சொல்றானா? நீங்க ஈமான் கொண்ட போல யாரை சொல்ற அல்லாஹ்? அங்க சஹாபாக்கள் காலத்துல சொன்னா நீங்க ஈமான் கொண்டது போல். நீங்க எப்படி அல்லாஹ் ரசூலை நம்பி இருக்கிறீங்க, இது மாதிரி அவனுக்கு நம்புறதுக்கு என்ன கேடுங்கிறான்ல. அப்ப அல்லாஹ் அவனை நம்ப சொல்றான். ஆமினு கமா ஆமனன்னாஸ், முனாஃபிக்கின்களை சொல்றான், ஏய் நீ ஈமான் கொள்ற. யாரை? எப்படி இந்த மக்கள்லாம் எப்படி ஈமான் கொண்டிருக்காங்க? இந்த மக்கள் இந்த அபூபக்கரை பாடுறா, உமரை பாடுறா, மற்ற சஹாபா உஸ்மானை பாடுறா, அலியை பாடுறா, இவங்களை பாடுறா, இவன் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறாங்க, அது மாதிரி நீ ஈமான் கொள்ளுன்னு அல்லாஹ் ஈமான் கொள்றதையே இந்த மக்களை காட்டித்தானே அல்லாஹ் ஈமான் கொள்ள சொல்றான். ஹிஜ்ரத்து, நுஸ்ரத்து, மார்க்கத்துடைய பல எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் யாரை முன்னுதாரணமாக காட்டுறான் குர்ஆன்ல? சஹாபாக்களை தானே முன்னுதாரணம் காட்டுறான். முஹம்மது ரசூலுல்லா இது ஒரு வார்த்தை தான். ஆனா இதுக்கப்புறம் அல்லாஹ் முழுக்க முழுக்க யாரை சிறப்பிச்சு பேசுறான்? சஹாபாக்களை தானே சிறப்பிச்சு பேசுறான். அப்ப இது எல்லாமே நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ் ரசூலை நம்பினாங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கையை வச்சிருந்தாங்க. தங்களுடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, தங்களுடைய மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் எப்படி கொடுத்தாங்க. ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாட்டினா கூட அல்லாஹ் ரசூல் சொன்னதுல நம்பணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அவங்க கொண்டு இருந்தாங்க. இதே மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம இருந்தோம் சொன்னா, இந்த காதியானிகள் மாதிரி, இந்த அஹ்லுல் குர்ஆன் மாதிரி, இதே மாதிரி வழிகட்ட சாரார்கள் யார் வந்தாலும் சரி நம்ம ஈமான அசைக்கவே முடியாது. நம்மளை வழிகேட்டுக்கு அவங்க கூட்டிட்டு போக முடியாது. நாம் என்ன செய்வோம், இவன் இந்த வழிகிட்டவன் கூட்டம்ல அவன் பேசுற மாதிரில இருக்கு, இது யூதனோட போய் ஜாயிண்ட் ஆகுது, இது நசராவோட போய் ஜாயிண்ட் ஆகுது. நல்லா விளங்கிக்கோங்க. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேரான வழி எங்களுக்கு காட்டுங்கிறான் அல்லாஹ். அந்த நேரான வழி எது? சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி. அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் யார்? அது அல்லாஹ் குர்ஆன்ல விளக்குறான். மினன் நபியீன், நபிமார்கள், சுஹதா ஷஹீதுகள், சித்திகீன், சித்திகீன்கள். அப்ப இந்த சுஹதாக்கள்ல சஹாபாக்கள் வருவாங்களா இல்லையா? சித்திகீன்கள், சித்திக் அபூபக்கர் சித்திக் வருவாங்களா இல்லையா? அவங்க எப்படி நம்பினாங்கிறது தான் நம்ம சொன்னோம். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள்ங்கறானே. யார் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள்? யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்க பகைவர்களாக இருந்தீங்க, அல்லாஹ் உங்கள் உள்ளங்களை ஒன்றிணைத்தான். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள்னு அல்லாஹ் இந்த இடத்துல யாரை சொல்லி காட்டுறான்? சஹாபாக்கள் தானே சொல்லி காட்டுறான். அப்ப இதை நம்ம யோசிக்கணும். யாருடைய வழி அல்ல? கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், உன் கோபத்துக்கு ஆளானவருடைய வழி அல்ல. நேர்வழிங்கிறது உன் கோபத்துக்கு ஆளானவருடைய வழி அல்ல, வழி தவறி போனவருடைய வழியும் அல்ல. யார் அவங்க? அந்த ரெண்டு சாரார். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளான கூட்டம் யாரு? யூத கூட்டம். குர்ஆன்ல அல்லாஹ் அவங்கள தானே சொல்லி காட்டுறான். கலிபல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவங்க மேல கோபப்பட்டான்னு யாரை சொல்லி காட்டுறான்? யூதனை தான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வழிகட்டு போனார்கள்னு அல்லாஹ் யாரை சொல்லி காட்டுறான்? நஸ்ராக்களை சொல்லி காட்டுறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை உணர்ந்த மக்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோமாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.